Students, good evening. நாம வேவ் மோஷன் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோங்கிற லிஸ்ட்டை நான் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் புது டைட்டிலுக்குள்ள போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற புது டைட்டிலுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் இருந்தா போதும். இதுக்கு போன கிளாஸோ அதுக்கு முந்தின கிளாஸோ கம்ப்ளீட்டா ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் மட்டும் இருந்தா போதும், புரியும். பொறுமையா தான் போகணும். ஏன்னா இன்னைக்கு பார்க்குற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டாபிக் தான் பார்க்க முடியும். கம்ஃபர்டபுளா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. நாம இந்த வேவ் மோஷன் அப்படிங்கிற டைட்டில்ல மெக்கானிக்கல் வேவ் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். இந்த மெக்கானிக்கல் வேவ்ல 2 வெரைட்டி இருக்கு. நம்ம சிலபஸ் படி நம்மளுக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு ஒரு வெரைட்டி, லாங்கிடியூடினல் வேவ்னு ஒரு வெரைட்டி இருக்கு. இதுல லாங்கிடியூடினல் வேவுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சவுண்டு, டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். இந்த லெசன் பிகின் பண்றப்ப டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன, லாங்கிடியூடினல் வேவ்னா என்ன, அதோட பேசிக் மீனிங் என்ன, வேவ்னா வேவ்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ், வேவ் லென்த்னா என்ன, டைம் பீரியட்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, வேவ் ஃப்ரீக்வன்சினா என்ன, வேவ் ஸ்பீட்னா என்ன, பார்ட்டிகல் ஸ்பீட்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவோட பேசிக் மீனிங், லாங்கிடியூடினல் வேவோட பேசிக் மீனிங், வேவோட ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ், இதெல்லாம் இன்ட்ரோவில் பார்த்துட்டு சம் ப்ராப்ளம்ஸ் இதுல டச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணிட்டோம்னா பர்டிகுலரா சவுண்ட் ரிலேட்டடான டைட்டில்ஸை ஒன் பை ஒன்னா படிக்க ஆரம்பிச்சோம். அதுல நாம படிச்ச முதல் டைட்டில் ரிகார்டிங் சவுண்ட் என்ன அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர். சவுண்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்றதுக்கு, சவுண்டோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு பிரெஸ்கிரைப்டான ஃபார்முலா, ஒரு ஸ்பெசிபிக்கான ஃபார்முலா டெரைவ் பண்ணோம் பை நியூட்டன். ஆனா அந்த ஃபார்முலா தப்பா இருந்துச்சு. அந்த தப்பை லாப்லாஸ் சரி பண்ணாரு. ஸோ லாப்லாஸ் சரி பண்ண அந்த ஃபார்முலாவை அப்டேட் பண்ணிட்டு, லாப்லாஸ் எப்படி சரி பண்ணாரோ அந்த அப்டேட்டை நாமளும் ஃபாலோ பண்ணிட்டு அதுல ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இதான் முதல் டைட்டில், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர். அதுல பை நியூட்டன் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் லாப்லாஸ் கரெக்ஷனும் பார்த்திருப்போம். ரெண்டாவது டைட்டில் நம்ம ரிகார்டிங் சவுண்ட் என்ன பார்த்தோம்னா, ஆடியோ லெவல். அதை இன்டென்சிட்டின்னு கூட சொல்லலாம். இன்டென்சிட்டினா என்ன, இன்டென்சிட்டியை எப்ப வேரி பண்ண முடியும், இல்ல எப்படி வேரி பண்ண முடியும், இதுல டெசிபல்னு ஒரு டெக்னிக் பார்த்தோம். அப்படின்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாம் நாம என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டைட்டில் ஆஃப் சவுண்ட்ல பார்த்தோம். இந்த இன்டென்சிட்டிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைட்டில். எந்த ஆஸ்பெக்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, நான் பேசுற ஆடியோ உனக்கு கேக்குதா கேட்கலையா, அந்த ஆடியோ ஆடபிளா இல்லையா அப்படிங்கிற அந்த இடத்துல இந்த இன்டென்சிட்டி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம செகண்ட் டைட்டிலா படிச்சிருக்கோம். தேர்ட் டைட்டிலா டாப்லர் எஃபெக்ட்ங்கிற ஒரு எஃபெக்டை பார்த்துருக்கோம். டாப்லர் எஃபெக்ட்ல ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும்னு டாப்லர் சொல்றாரு. டாப்லர் எஃபெக்ட் அப்படியே ரிவைஸ் பண்றதுங்கிறது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. சம்திங் டிஸ்பிளே பண்ணி ரிவைஸ் பண்ணா நல்லா இருக்கும். நான் அடிஷனல் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றப்ப திருப்பி டாப்லர் எஃபெக்ட் ரிவைஸ் பண்றேன். ஸோ இப்படி சவுண்டை பத்தி ஒரு டைட்டிலா, சவுண்டோட ஸ்பீட் என்ன, ஆடியோ லெவல் என்ன, டாப்லர் ஃப்ரீக்வன்சியை பத்தி என்ன சொல்றாரு, இப்படி எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஏன் சவுண்டை வந்து மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது, சவுண்டை ஏன் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான் வந்துச்சு. அந்த பிளான்ல நாம படிச்சதுதான் வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற டைட்டில். இந்த வேவ் ஈக்குவேஷன் வந்து சவுண்டை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிச்சிருந்தாலும் இட் டு பி அப்ளிகபிள் ஃபார் எனி வேவ். ஸோ அப்போ வேவோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அதுல எப்படி சிங்கிள் வேவ் ஈக்குவேஷன்ல எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது ஃபோர்த் டைட்டிலா படிச்சோம். இதுக்கப்புறம் 2 வேவை ஆட் பண்ற மாதிரி பிளான் பண்ணோம். அதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ். இந்த இன்டர்ஃபரன்ஸ்ல ஜெனரல் கேஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பெஷல் கேஸை டீடைல்டா படிச்சோம். 2 வேவை கரெக்டா சிங்க் பண்ற மாதிரி ஆட் பண்ணிட்டா அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். 2 ஆடியோவை நீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா ரிசல்ட் பயங்கரமா இருக்கும். எக்ஸாம்பிள் கோரஸ் பாடுறது. 2 வேவை நான் சிங்க்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் டவுன் ஆயிரும். அது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸும் ஸ்பெஷல் கேஸ். நாம ஸ்பெஷல் கேஸை கொஞ்சம் டீடைல்டா பார்த்திருப்போம். அப்பதான் நம்மளால ட்விஸ்டட் ப்ராப்ளம் மேனேஜ் பண்ண முடியும். ட்விஸ்டட் ப்ராப்ளம் வரப்ப நான் இதை பத்தி திருப்பி சொல்லுவேன். இன்னும் நான் உங்களுக்கு நடத்தலாம் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம். அண்ட் ஆல்சோ ஜெனரல் கேஸும் பார்த்தோம். இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன, 2 வேவை ஆட் பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். ஜெனரல் கேஸ் தான் ஹைலி பாசிபிள். ஸ்பெஷல் கேஸ் வந்து லேப்ல தான் பாசிபிள் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கோம். இந்த ஜெனரல் கேஸ்ல ஸ்பெஷல் கேஸை ஒரு ஒன்லைன் மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இதை வச்சு ப்ராப்ளம் பார்த்தாச்சு. இந்த இன்டர்ஃபரன்ஸ்னா ஆடிங் ஆஃப் 2 வேவ்ஸ், அதோட நிறுத்தாம கொஞ்சம் அப்டேட் பண்ணி டெஃபினிஷன் எழுதணும். ஆடிங் ஆஃப் 2 வேவ்ஸ் வித் சேம் ஃப்ரீக்வன்சி. இதே ஆடிங் ஆஃப் 2 வேவ்ஸ் வித் ஸ்லைட்லி டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி. 2 வேவ் ஆட் பண்றோம், அவங்களோட ஃப்ரீக்வன்சில டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பீட்.
இந்த பீட் போன ஃப்ரைடே பார்த்தோம். பீட் நடத்துறப்ப நான் என்ன சொல்றேன், போன ஃப்ரைடே இல்ல, போன மண்டே பார்த்தோம். அதாவது இப்போ கடைசியா போன மண்டேக்கு முந்தின மண்டே பார்த்தோம். ஸோ பீட் வந்து நான் டிஸ்கஸ் பண்றப்ப பீட் எங்கெங்கெல்லாம் வருது, பீட் என்ன மாதிரியான இஷ்யூஸை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருந்தேன். கால்குலேட் பீட் அப்படின்னு ப்ராப்ளம் கேட்டா ஈஸியா இருக்கும். அதுக்கு பதிலாக பீட் கிவன் டேட்டால இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் திங்கபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த கிளாஸ் நான் டீச் பண்றப்ப இந்த பீட் வரையும் உள்ள வீடியோவை நான் வெப்சைட்ல போட்டிருக்கேன். பீட் வரையும் டீச் பண்ண வீடியோ வெப்சைட்ல போட்டிருக்கேன். போன ஃப்ரைடே டீச் பண்ண வீடியோ மட்டும்தான் இன்னும் சைட்ல வரல, அது வந்துடும் இந்த வாரம் வரும். போன கிளாஸ்ல நம்ம ஆர்கன் பைப் பார்த்தோம். ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். அதுலதான் அந்த ஃப்ளூட்டு, நாதஸ்வரம், ட்ரம்பட் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் கிடைச்சிச்சு. அதுலயும் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நீங்க ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ரிவைஸ் பண்றப்போ ஒரு மைண்ட் மேப்னு ஒரு நோட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணிருப்பேன். அதை பாத்தீங்கன்னாவே நான் என்ன சொல்றேங்கிறது புரிஞ்சிடும், நாம என்ன படிச்சிருக்கோங்கிறதும் புரிஞ்சிடும். ஏறக்குறைய மைண்ட் மேப்போட எண்ட்ல இருப்போம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த வீக்ல என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த லெசனோட கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ பர்டிகுலரா இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா முடிச்சிருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரெசனன்ஸ் ஏர் காலம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இதுல ப்ராப்ளம்ஸும் இதுல கான்செப்ட்ஸும் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நீங்க லேப்ல செய்வீங்க. ஸோ இப்ப லேப்லாம் பண்ற மாதிரி தெரியல. ஸோ இந்த கோவிட் டைம்ங்கிறதுனால ஸோ அதனால லேப்ல செஞ்சீங்கன்னா ஒரு கிளான்ஸ் நான் நடத்தி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் லேபுக்கு போங்க. ஸோ உங்களாலே எக்ஸ்பிரிமெண்ட் செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான எக்ஸ்பிரிமெண்ட் தான் இது, ரெசனன்ஸ் ஏர் காலம் எக்ஸ்பிரிமெண்ட். ஒன் செகண்ட் பா, ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசனன்ஸ் ஏர் காலம் எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் டியூப் வேணும். இந்த கிளாஸ் டியூப்ல சம் அமௌண்ட் ஆஃப் லிக்யூட் ஃபில் பண்ணணும். இந்த லிக்யூட் லெவல் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரிசர்வாயர் கனெக்ட் பண்ணிருப்போம். இந்த டியூபோட எண்டில் இன்னொரு ஒல்லியான டியூபும் ஒரு ரிசர்வாயரும் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ரிசர்வாயரை நீங்க இப்படி மேல தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டியூப்ல இருக்கிற வாட்டர் லெவல் ஆர் லிக்யூட் லெவல் கீழே இறங்கும். இந்த ரிசர்வாயரை கீழே கொண்டு வந்தீங்கன்னா டியூப்ல இருக்கிற வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கிளாஸ் டியூப் தான் மெயின். இதுல இருக்கிற வாட்டர் லெவலை நீங்க அட்ஜஸ்ட் பண்றப்ப அமௌண்ட் ஆஃப் ஏர் இன் டியூப் அது வேரி ஆகும். ஸோ ஓவராலா எது அக்கௌண்டபிள் அப்படின்னா இங்க இருக்கிற ஏர் தான் அக்கௌண்டபிள். ஸோ மறந்துடாதீங்க, ஓவராலா இங்க இருக்கிற ஏர் தான் அக்கௌண்டபிள். இந்த ஏரோட வேல்யூ, ஏரோட லென்த், ஏர் ஆக்குபைடு இன் டியூப் அதை வேரி பண்ணணும்னா நீங்க வாட்டரை வேரி பண்ணணும். வாட்டரை வேரி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசர்வாயர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டியூப்ல ஒரு சைடு வாட்டர் இருக்கிறதுனால பிசிக்ஸ் படி இது க்ளோஸ்டு டியூப். ஒரு சைடு சம்மதர் மீடியம் வந்துருச்சுனாவே க்ளோஸ்டு டியூப். டியூப் எவ்வளவு லென்த்தா இருந்தாலும் அதுல இருக்கிற ஏர் காலம் தான் ஹைலி அக்கௌண்டபிள். இதை மறந்துடக்கூடாது. இது ஃபோக், டியூனிங் ஃபோக்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஃபோக், ஸ்டாண்டர்டான ஒரு ஃபோக் வேணும். இந்த ஃபோக் எடுத்து நான் இங்க அடிக்கிறேன். அப்படி ஃபோக் எடுத்து நான் அடிச்சேன்னா எனக்கு ஃபோக் வைப்ரேட் ஆகும். ஃபோக் வைப்ரேட் ஆகுறப்ப ஃபோக்ல ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு பாயிண்ட். இந்த ஏர் காலமும் வைப்ரேட் ஆகும். அப்படி ஏர் காலம் வைப்ரேட் ஆகுறப்ப இங்கேயும் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி இந்த ஃபோக் வைப்ரேட் ஆகுறப்ப ப்ரொடியூஸ் ஆகிற வேவும் இந்த டியூப்ல இருக்கிற ஏர் காலம் வைப்ரேட் ஆகுறப்ப ப்ரொடியூஸ் ஆகிற வேவும் will have same frequency. இங்க இதனால ப்ரொடியூஸ் ஆகிற வேவோட ஃப்ரீக்வன்சியும் ஏர் காலம் வைப்ரேட் ஆகுறப்ப ப்ரொடியூஸ் ஆகிற வேவோட ஃப்ரீக்வன்சியும் சேமா இருந்ததுன்னா, ஈக்குவலா இருந்ததுன்னா அதை ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறப்ப இந்த ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா இருந்ததுன்னா அப்ப அடிஷ்னலா ஒரு சவுண்ட் வரும், டைங்னு ஒரு சவுண்ட் வரும். நீ இந்த ஃபோக் எடுத்து இந்த கிளாஸ் டியூப்ல அடிச்சா ஒரு சவுண்ட் வரும், எதோட கொலைட் பண்ணாலும் ஒரு சவுண்ட் வரும், அது வேற. ரெசனன்ஸ் நடந்திருந்ததுன்னா அடிஷ்னலா இன்னொரு சவுண்ட் என்ன ஆகும்னா உனக்கு வரும். ரெசனன்ஸ் எப்ப நடக்கும்? ரெசனன்ஸ்னா என்ன? இந்த ஃபோக் வைப்ரேட் ஆகுறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சியும் இது நம்ம இது போய் அடிச்சிருக்கோம்ல, அப்ப இங்க இருக்கிற ஏர்ஸும் வைப்ரேட் ஆகும். ஏர் வைப்ரேட் ஆகுறப்ப கம்ப்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால இங்க ப்ரொடியூஸ் ஆகிற வேவோட ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலா இருந்ததுன்னா அதை ரெசனன்ஸ்னு சொல்லலாம். ரெசனன்ஸ்ல ஒரு அடிஷனல் சவுண்ட் கேட்கும். உனக்கு அடிஷனல் சவுண்ட் கேட்கலன்னா நீ திருப்பி இந்த வாட்டர் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணணும். வாட்டர் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணா ஏர் லெவல் இன் டியூப் என்ன ஆகும்னா அட்ஜஸ்ட் ஆகும்.
நீ எப்படியாவது இந்த டியூப்ல இருக்கிற ஏர் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் ஃப்ரீக்வன்சியும் இங்க ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவல் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன், அதாவது ரெசனன்ஸ் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனை உருவாக்கணும். அப்படி உருவாக்குற வரையும் நீ விடக்கூடாது. ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணி ரெசனன்ஸ் கண்டிஷனுக்கு வந்துடணும். வந்தாதான் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா சம்திங் மேத்தமெட்டிக்கலா எவாலுவேட் பண்ண முடியும். அப்படி மேத்தமெட்டிக்கலா எவாலுவேட் பண்ணாதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப 2 விதமான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குப்பா. சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நாம லேப்ல செஞ்சு கத்துக்கிட்டோம்னா ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவை அப்படியே டொமஸ்டிக்கா யூஸ் பண்ணலாம். வெளியே வந்து மக்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம். அப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் இது கிடையாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை லேப்ல செஞ்சா உனக்கு நாலேஜ் கிடைக்கும். மிஸ்ஸிங் டேட்டாஸ், லேப்ல நீ எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப சில நேரங்களில் சில டேட்டாஸ் மிஸ் ஆகும். அந்த மிஸ்ஸிங் டேட்டாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து படிக்கிறத என்ஹான்ஸ் பண்றத கன்ஃபார்ம் பண்ணும். நாம படிச்சதை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கும் அதுல ஏதாவது நம்ம ஸ்ட்ரகிள் ஆகணும்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்குமான வழியே தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுமே தவிர இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா கமர்ஷியலா யூஸ் ஆகுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. ஸோ அதனாலேயே சில நேரங்கள்ல மறந்து போயிடும். இப்போ ஜென்ரேட்டர்னா என்னன்னு நான் செஞ்சு பார்க்குறேன். ஜென்ரேட்டர் செஞ்சு பார்த்தா கமர்ஷியலா ஒரு ஜென்ரேட்டர் நான் டிசைன் பண்ணி கொடுத்துட்றேன். ஃபேன்னா என்ன அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் செஞ்சு பார்க்குறேன். ஃபேனை நான் ஒழுங்கா எக்ஸ்பெரிமெண்டலா ஸ்டடி பண்ணிட்டேன்னா நானே ஒரு ஃபேனை டிசைன் பண்ணி கமர்ஷியலா கொடுத்துடலாம், மக்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு ஸ்ட்ரைட்டா யூஸ் ஆகுற மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது கிடையாது. இது வந்து சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நாம இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையணும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சம்திங் நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெசனன்ஸ் நடக்கணும். ரெசனன்ஸ்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோக்கும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ் இன் ஏர் காலம் ஆஃப் திஸ் டியூபும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப நாம அதை என்ன சொல்லலாம்னா ரெசனன்ஸ் சொல்லலாம். இதான்ப்பா இதுல இருக்கிற ஸ்டோரி. இதுவரை ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க சேட் பண்ணணும். அப்பதான் அடுத்து எனக்கு மூவ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போலாம்ப்பா. ஓகே, இப்ப டவுட் இல்லைன்னு தான் சொல்றீங்க, அடுத்து போலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க இருக்கிற வாட்டர் லெவலை அட்ஜஸ்ட் பண்றேன் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ரெசர்வாயர். வாட்டர் லெவல் நிறைய இருக்கிற மாதிரியும் ஏர் கம்மியா இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டேன் பாருங்க. வாட்டர் ஜாஸ்தியா இருக்கு, ஏர் கம்மியா இருக்கு. இப்ப நான் ஃபோக் எடுத்து அடிக்கிறேன். ஃபோக் எடுத்து அடிச்சா இந்த ஃபோக் வைப்ரேட் ஆகும். அப்போ ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அதோட ஃப்ரீக்வன்சியும் உள்ள இருக்கு பாத்தீங்களா, ஏர், இந்த ஏர் இருக்குல்ல, இது வைப்ரேட் ஆகி இதுல ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சியும் இப்ப ஈக்குவலா இருக்கு. அப்படி ஈக்குவலா இருக்குன்னா ரெசனன்ஸ் நடந்துருச்சுன்னு அர்த்தம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது, அதனால இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ். இப்ப இந்த ஏர் காலம் இருக்குல்ல, இந்த ஏர் காலமோட லென்த்தை நான் L1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் அடிக்கிற வரையும், ரெசனன்ஸ் வர்ற வரையும் நீங்க விடக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணா ஒரு பர்டிகுலர் ஏர் லென்த்ல உங்களுக்கு ரெசனன்ஸ் நடந்துரும். ரெசனன்ஸ் நடந்திருக்குன்னு நீங்க எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அடிஷனல் சவுண்ட் வரும். அப்ப இதோட ஃப்ரீக்வன்சி இங்க ப்ரொடியூஸ் ஆகுற வேவோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரெசனன்ஸ் வந்திருக்கும். அப்ப இங்க ஏர் எவ்வளவு இருக்கோ அந்த லென்த்தை நீங்க மெஷர் பண்ணிக்கிறணும். அதை நான் L1 அப்படின்னு எழுதுறேன். அதே நேரத்துல உள்ள வேவ் ப்ரொடியூஸ் ஆகும் சொல்றல, என்ன வேவ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கறதையும் நாம என்ன பண்ணலாம், டயக்ராம்ல வரைஞ்சி பார்க்கணும். ரியல் டைம்ல நம்ம கண்ணுக்கு எந்த வேவும் தெரியாது, பட் இன் டயக்ராம்ல நம்ம டிரா பண்ணலாம். அதுக்கு தான் நான் இங்க ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டிருக்கேன். இந்த டியூபோட டாப் சைட்ல இருந்து ஒரு குவார்டர் வேவ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். டியூபோட பாட்டம் சைட்ல இருந்து குவார்டர் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். டாப் சைட்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் ஃபார்வர்ட் வேவ், பாட்டம் சைட்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் ரிவர்ஸ் வேவ். ஃபார்வர்ட் வேவும் ரிவர்ஸ் வேவும் ஆட் ஆச்சுன்னா ஒரு ரிசல்ட் வரும், அதுக்கு பேர் ஸ்டாண்டிங் வேவ். இந்த மாதிரி ஆப்போசிட்லி டைரக்டட் வேவ் ஆட் ஆச்சுன்னா வர்ற ரிசல்ட்டுக்கு ஸ்டாண்டிங் வேவ்னு பேரு. ஸ்டாண்டிங் வேவ்னா என்னங்கிறது லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாண்டிங் வேவோட டயக்ராம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அதை ஒரு கிளான்ஸ் அந்த டயக்ராம் பார்த்தாவே ஒரு புரிஞ்சிடும். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்ல இங்க எனக்கு எவ்வளவு வேவ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா குவார்டர் வேவ், ஃபார்வர்ட்லயும் குவார்டர் வேவ் ரிவர்ஸ்லயும் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபார்வர்ட் வேவ் ரிவர்ஸ் வேவ் ஆட் ஆகி எங்க கம்மியான ரிசல்ட் வருதோ அதை நோடுன்னு சொல்லலாம், அதிகமான ரிசல்ட் இருக்கிற இடத்துல ஆன்டி நோடுன்னு சொல்லலாம்.
இதான்ப்பா ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ். இங்க வேவ் வரும்னு சொல்றோம்ல, என்ன வேவ் வருங்கிறத நம்ம அடிஷனலா என்ன பண்ணிருக்கோம்னா டயக்ராம்ல வரைஞ்சிருக்கோம். குவார்டர் வேவ் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. வந்திருக்கிற வேவ் ஸ்டாண்டிங் வேவ். அப்படின்னா ஃபார்வர்ட்லயும் ரிவர்ஸ்லயும் வேவ் ப்ரொடியூஸ் ஆகி ஆட் ஆயிருக்கு. ஆட் ஆயிருக்கிற அந்த ரிசல்ட்டை வரைஞ்சிருக்கோம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப இதெல்லாம் வியூவபிள் கிடையாது, இது நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஓகே இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணி வரையணும். இது ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இன்னும் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஒர்க்குள்ள எல்லாம் போகல. எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெசனன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இப்ப அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்ல எனக்கு வாட்டர் லெவல் ஜாஸ்தியா இருக்கா. செகண்ட் ரெசனன்ஸ்ல நான் என்ன பண்ணா வாட்டர் லெவலை கம்மி பண்ணிருக்கேன், ஏரை ஜாஸ்தியா மெயின்டைன் பண்ணும். இதான் செகண்ட் ரெசனன்ஸ் டயக்ராம். வாட்டர் லெவல் கம்மியா இருக்கு பாருங்க, ஏர் ஜாஸ்தியா இருக்கு. அதே ஃபோக் எடுத்து நான் அடிக்கிறேன். அப்படி ஃபோக் எடுத்து அடிச்சா எனக்கு இந்த ஃபோக் வைப்ரேட் ஆகும். ஸோ வைப்ரேட் ஆகி எனக்கு என்ன ஆகும்னா வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். உள்ள இருக்கிற ஏர் காலமும் வைப்ரேட் ஆகி வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். ஏர் காலம்னால ப்ரொடியூஸ் ஆகிற வேவோட ஃப்ரீக்வன்சியும் ஃபோக் வேவோட ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலா இருந்ததுன்னா ஒரு அடிஷனல் சவுண்ட் வரும். அதுக்கு பேர் ரெசனன்ஸ். அப்படி ரெசனன்ஸ் நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடணும், வாட்டர் லெவலை வேரி பண்றதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ஃபோக் வைப்ரேட் ஆகுறது கண் கூடாவே தெரியும். ஸோ அதுல ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஏர் காலம் வைப்ரேட் ஆகுறது உங்க கண்ணுக்கு ஒழுங்கா தெரியாது, அதுல வேவ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். எவ்வளவு வேவ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா நல்லா கவனமா பாருங்க. டியூபோட டாப் சைட்ல ஒரு குவார்டர் வேவும் ஒரு ஹாஃப் வேவும், அதே மாதிரி டியூபோட பாட்டம் சைட்லயும் ஒரு குவார்டர் வேவும் ஹாஃப் வேவும். டாப் சைட்ல வர்றது ஃபார்வர்ட் வேவ், பாட்டம் சைட்ல வர்றது ரிவர்ஸ் வேவ். அப்ப ஃபார்வர்ட் வேவும் ரிவர்ஸ் வேவும் எனக்கு ஆட் ஆகுறதுனால இந்த டியூப்ல ஸ்டாண்டிங் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் ஆன்டினோடு. அதிகமான ரிசல்ட் இருக்கு ஸ்டாண்டிங் வேவ்ல, கம்மியான ரிசல்ட் இருக்கிற இடம் நோடு, அதிகமான ரிசல்ட் இருக்கிற இடம் ஆன்டினோட், கம்மியான இருக்கிற ரிசல்ட் இருக்கிற இடம் நோடுன்னு சொல்றான். இப்ப உள்ள டியூப் லென்த் ஆஃப் ஏர் அதை L2ன்னு சொல்றேன். டியூப்ல ஏர் இருக்கிற லென்த் தான் அக்கௌண்டபிள், அதை L2ன்னு சொல்றேன். இப்ப எனக்கு ரெசனன்ஸ் நடந்திருக்கு, இது செகண்ட் டைம் நடந்திருக்கு, அதனால இதை செகண்ட் ரெசனன்ஸ்னு சொல்லலாம். இதே மாதிரி தேர்ட் ரெசனன்ஸ் ஃபோர்த் ரெசனன்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதுக்கு வாட்டர் லெவலை இன்னும் குறைக்கணும். பிராக்டிக்கலா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால நாம செகண்ட் ரெசனன்ஸோட என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்குள்ள மேக்ஸ் எடுத்துட்டு வரணும், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்குள்ள வரணும். ரெண்டு விதமான கேஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏர் லெவல் கம்மியா இருக்கும், இதுல எனக்கு வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த வேவோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா இருந்ததுன்னா அது ரெசனன்ஸ். ஃபர்ஸ்ட் டைமா இது நடந்ததுனால ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ். இதுல எனக்கு ஜஸ்ட் குவார்டர் வேவ் தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு ஃபார் தட் லென்த். செகண்ட் ரெசனன்ஸ்ல எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு குவார்டர் வேவும் ஒரு ஹாஃப் வேவும் ஃபார்வர்ட்லயும் ரிவர்ஸ்லயும் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இது செகண்ட் ரெசனன்ஸ். இப்ப டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப இந்த கிளாஸ் டியூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாஸ் டியூப்லாம் நார்மலா டிசைன் பண்றப்ப இப்படியே விட மாட்டாங்க. கொஞ்சம் எண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி வளைச்சிருவாங்க. இப்படியே விட்டா என்ன ஆகும்னா, இப்ப நான் ரெட்டிங்ல பண்ற மாதிரி பண்ணிருப்பாங்க. இப்படி வளைச்சு வச்சிருப்பாங்க, இப்படி வளைச்சிருப்பாங்க. ரொம்ப கம்மியா இருக்கும் இது. இப்ப இந்த ரெட்டிங்ல பண்ற மாதிரி நான் பண்ணாம சும்மா ஷார்ப்பா விட்டேனா, இப்ப இங்க இருக்கிற மாதிரி ஷார்ப்பா விட்டேனா என்ன ஆகும் அப்படின்னா, இதை யூஸ் பண்றப்ப கண்டிப்பா கட் ஆகும். நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கையோ இல்ல நம்ம ஸ்கின்னோ கட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பொதுவாவே கிளாஸ்ல எதை டிசைன் பண்ணாலும் இந்த எண்டை என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்படி பெண்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய புக்ல இதை கவுண்டபிளா பார்க்க மாட்டாங்க, இதை நெக்லிஜிபிளா விட்டுருவாங்க. ஆனா நான் அப்படி பண்ணல, நான் ப்ராப்பரா இதை படிக்கலாம்னு நினைக்கிறேன், சொல்லி தரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் இதையும் வந்து கவுண்டபிளா எடுத்துக்க போறேன். இதுக்கு பேர் எண்டு கரெக்ஷன். ஸோ கிளாஸ் டியூப் யூஸ் பண்ணாவே இந்த எண்டு கரெக்ஷன் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்ல, இப்ப ஃபர்ஸ்ட் ரெசனோட மேக்ஸ் போறோம். ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்ல எனக்கு வந்து ஏர் காலமோட லென்த் L1, அதுல குவார்டர் வேவ் வருது. ஆக்சுவலா L1 மட்டும் கவுண்டபிள் கிடையாது, எண்டு கரெக்ஷனும் கவுண்டபிள். ஏன்னா இதுல சம் எரர் இருக்கும், அதாவது டியூபை மடக்கி இருப்போம், எண்டு கரெக்ஷன் சொல்லுவோம். அப்ப L1 பிளஸ் E அதுதான் ஆக்சுவல் லென்த். நாம இங்க L1 பாக்குறது எண்டு கரெக்ஷனை விட்டுட்டு பாக்குறோம். எண்டு கரெக்ஷனையும் சேர்த்தா லென்த் வந்து L1 பிளஸ் E. இதுல ப்ரொடியூஸ் ஆயிருக்கிறது குவார்டர் வேவ். ஃபுல் வேவோட வேவ் லென்த் லாம்டா, ஹாஃப் வேவுக்கு லாம்டா பை 2.
அப்ப குவார்டர் வேவுக்கு லாம்டா பை 4ன்னு எழுதலாம். ஸோ அதை தான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ L1 பிளஸ் எண்ட் கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 4. இதை ஈக்குவேஷன் 1 கால் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் ரெசனன்ஸ், இது ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸோட ஈக்குவேஷன். இது செகண்ட் ரெசனன்ஸ். செகண்ட் ரெசனன்ஸ்ல லென்த் வந்து L2, எண்ட் கரெக்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அப்ப L2 பிளஸ் இ. இதுல எனக்கு ஒரு குவார்டர் வேவும் ஒரு ஹாஃப் வேவும் வந்திருக்கு. குவார்டர் வேவுக்கு லாம்டா பை 4, ஹாஃப் வேவுக்கு லாம்டா பை 2. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3 லாம்டா பை 4. இது செகண்ட் ரெசனன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இதுல இருந்து இதை மைனஸ் பண்றேன். அப்ப L2 மைனஸ் L1 வந்துடும். மைனஸ் பண்றப்ப எண்ட் கரெக்ஷன் கேன்சல் ஆயிடும். 3 lambda by 4 minus lambda by 4 will become as 2 lambda by 4. 2 lambda by 4 is nothing but lambda by 2. இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா வேவ் லென்த்கான ஃபார்முலா தெரிஞ்சிடும். உள்ள ப்ரொடியூஸ் ஆகிற வேவோட வேவ் லென்த்கான ஃபார்முலா தெரிஞ்சிடும். மேபி அதோட ஸ்பீட் கூட நாம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா உள்ள ப்ரொடியூஸ் ஆயிருக்கிறது ஸ்டாண்டிங் வேவ். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன், ஃபார் எனி வேவ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா இதான். இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல லாம்டாவை நான் இங்க தூக்கி போட்டேன் அப்படின்னா எனக்கு v will become as 2 into n into L2 minus L1. மேத்தமெட்டிக்கல் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்ல எனக்கு குவார்டர் வேவ், செகண்ட் ரெசனன்ஸ்ல குவார்டர் வேவும் ஒரு ஹாஃப் வேவும் வருது. அதை இங்கிட்ட எழுதி இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸோட லென்த் L1 ஏர் காலம் லென்த், செகண்ட் ரெசனன்ஸோட ஏர் காலம் லென்த் L2. அதோட எண்ட் கரெக்ஷனை இன்க்ளூட் பண்ணிருக்கேன், எண்ட் கரெக்ஷனை சேர்த்திருக்கேன். இது வந்து விட்டுருவாங்க. இது விட்டா என்ன மேக்ஸ் வருங்கிறதையும் நான் உனக்கு நடத்துவேன். இதை இன்க்ளூட் பண்ணா என்ன நடக்குதுங்கிறதையும் உனக்கு டீச் பண்ண போறேன். ஸோ இப்போ சால்வ் பண்ணா எனக்கு என்ன ஆகுது, மைனஸ் பண்ணா எனக்கு இந்த ரிசல்ட் வருது. ஃப்ரம் திஸ் வேவ் லென்த் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா கிடைச்சிருக்கு. அதை வச்சு ஸ்பீடும் நான் என்ன பண்ணிடலாம்னா கால்குலேட் பண்ணிடலாம். இதுல என்னைய பொறுத்தவரையும் வேவ் லென்த் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிருக்குப்பா. இது வந்து அப்ரிஷியபிள். நம்மள மாதிரி படிக்கிறவங்களுக்கு இது அப்ரிஷியபிள். ஏன்னா பொதுவா அவ்வளவு சீக்கிரம் வேவ் லென்த் வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எப்ப வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளத்துல நம்ம வேவ் லென்த் கால்குலேட் பண்ணியிருப்போம். அப்ப இதுதான் யூஸ் பண்ணியிருப்போம். வெலாசிட்டியும் ஃப்ரீக்வன்சியும் வச்சு வேவ் லென்த் எடுத்திருப்போம். ஆனா இப்ப அதெல்லாம் இல்லாம இப்ப இங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற வேவோட வேவ் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் செகண்ட் ரெசனன்ஸோட லென்த் இருந்தா போதும். அப்ப வந்து ஒரு வேவோட வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு பர்டிகுலரா இந்த உள்ள ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற வேவோட வேவ் லென்த் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபோக்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேவோட வேவ் லென்த்துக்கு இதே தான் ஃபார்முலா. ஏன்னா இதுல இந்த ஃப்ரீக்வன்சியும் இந்த ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா இருக்கும். அதான் ரெசனன்ஸ். ஒயில் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் ஈக்குவல், டெஃபினெட்லி வேவ் லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த உள்ள ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற இந்த கம்ப்ரஷனல் வேவ் அதோட வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. இது வந்து ரிசர்ச் பண்றவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஒன். பட் நம்மளை பொறுத்தவரையும் கான்செப்ட் பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். நம்மளுக்கு அப்ப இருக்கிற ஒரு ஃபார்முலாவும் ஒரு புது புது ரிசல்ட்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இது ஒரு மேக்ஸ் பாயிண்ட். இந்த மேக்ஸ்ல ரெண்டு ஈக்குவேஷன் எழுதி ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணுங்க, நான் அடுத்தது மூவ் பண்றேன். கிளியரா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போறேன். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா என்ன ஆகும்? L1 plus L2 E plus E 2E வந்துரும். அப்ப L1 plus L2 plus 2E is equal to lambda by 4 plus 3 lambda by 4 என்ன ஆயிரும் அப்படின்னா 4 lambda by 4 வரும். 4 lambda by 4ங்கிறது lambda. அப்ப எனக்கு இந்த ரிசல்ட் வரும். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 1ல L1 plus E is equal to lambda by 4 இருக்கு. 2ல L2 plus E is equal to 3 lambda by 4 இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா L1 plus L2 plus 2E is equal to lambdaன்னு வரும். இப்பதான் நாம லாம்டானா என்னன்னு கண்டுபிடிச்சோம். 2 times of L2 minus L1. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 2L2 minus 2L வரும். ஸோ அதனால இங்க இருக்கிற லாம்டாவுக்கு பதில் 2L2 minus 2L1 சப்ஸ்டிடியூட் பண்றேன். இதுல 2E இங்கிட்ட ரீடைன் பண்ணிட்டு இதை அங்கிட்டு கொண்டு போறேன்.
அப்படி கொண்டு போனா எனக்கு இதோட மைனஸ் ஆகி L2 மைனஸ் 3L1 அப்படின்னு வரும். இதுல இருந்து எண்ட் கரெக்ஷன் E கண்டுபிடிச்சா L2 மைனஸ் 3L1/2 வரும். எண்ட் கரெக்ஷன் E கால்குலேட் பண்றதுக்கான அபிஷியல் ஃபார்முலா இதான். ரெசனன்ஸ் ஏர் காலம் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப அவங்க லென்த் கொடுத்துட்டாங்கன்னா அந்த லென்த்தை வச்சு ஈஸியா இதை கண்டுபிடிச்சிடலாம். இது யாரும் படிக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு இது தெரியாது, ஆனா நம்மளுக்கு தெரியும். அது இல்லாம இன்னொரு ஃபார்முலா ஃபார் எண்ட் கரெக்ஷன் இருக்கு. இது என்ன அப்படின்னா எம்பரிக்கல் ஃபார்முலா. அப்படின்னா இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. இந்த ரெண்டு ஃபார்முலால எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான் வரும். இது நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா சம் ஈக்குவேஷன்ஸ் எழுதி டெரைவ் பண்ணிருக்கிற ஃபார்முலா. அப்ப இதுல வர ரிசல்ட்டும் இதுல வர ரிசல்ட்டும் ஈக்குவலா இருக்குன்னா இந்த ஃபார்முலாவும் கரெக்ட்னு இருக்கும். இதுல ஆறுங்கிறது நாம யூஸ் பண்ற இந்த கிளாஸ் டியூபோட ரேடியஸ். இதான்ப்பா அடுத்த பாயிண்ட். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ரெண்டு ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணி வேவ் லென்த், ஸ்பீட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி எண்ட் கரெக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். ரெட்டிங்ல நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிற ஃபார்முலா தான் ரியல் ஒன். பாக்ஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா எம்பரிக்கல் ஒன். போத் வில் ஆஃபர் சேம் ரிசல்ட். ரெசனன்ஸ் ஏர் காலமோட லென்த் கொடுத்துட்டாங்கன்னா ரெட்டிங் ஃபார்முலா, அது ரவுண்ட் பண்ணியிருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. டியூபோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்கன்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். செகண்ட் ஃபார்முலாவுக்கு ப்ரூஃப் கிடையாது, தேவையும் இல்லை. ஏன்னா ரிசல்ட்ஸ் ஆர் ஈக்குவல், அதனால ப்ரூஃப் தேவையில்லை, நம்ம ஒத்துக்கலாம் அதை. அவ்வளவுதான். இது வந்து அடுத்த மேத்தமேட்டிக்கல் ஒர்க்பா. புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா? அடுத்து போலாமாப்பா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. இப்ப அடுத்து என்ன பண்றேன்னா, இப்ப நம்மளோட மேக்ஸ்ல பாருங்களா, இந்த ஈக்குவேஷன் 1லையும் 2லையும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா என் கரெக்ஷனை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். என் கரெக்ஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இப்ப டீல் பண்ண போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்ல லென்த் L1, அதுல குவார்டர் வேவ் வரும். அப்ப λ/4. இப்ப இதை இந்த ஈயை சேர்த்துக்காதீங்க, இதை விட்டுருங்க. எல்லா புக்லயும் இதை விட்டுருப்பாங்க, நாமளும் விட்டுருவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்ல ஏர் காலமோட லென்த் L1, அதுல குவார்டர் வேவ் வருது, அது λ/4. இப்ப நான் அந்த மாதிரி மேக்ஸ் போப்பான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்ல ஏர் காலமோட லென்த் L1, அதுல குவார்டர் வேவ் வருது λ/4. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 4L1 எழுதலாம். வெலாசிட்டியோட ஃபார்முலா n இன்டு லாம்டா, அதுல இருந்து n கண்டுபிடிச்சா v/λன்னு வரும். v ரீடைன் பண்றேன், லாம்டாவுக்கு பதில் 4L1 போடுறேன். இதுக்கு ப்ரொஃபஷனல் நேம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. இந்த விக்கு முன்னாடி 1 இருக்கிறதுனால இன்னொரு ஆல்டர்னேட் நேம் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். நாம ரெசனன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ரெசனன்ஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்த ரிசல்ட் வர்றதுனால இதுக்கு இன்னொரு பேரா ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் வச்சுக்கலாம். இதுதான் ரியல் நேம், இதெல்லாம் ஆல்டர்னேட் நேம். ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்னா மொதல் டைம் ரெசனன்ஸ் கிடைக்கிறப்ப என்ன நடந்துச்சோ அது ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ், அதனால இதை ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்னு சொல்லலாம். இல்ல விக்கு முன்னாடி உள்ள நம்பரை வச்சு இதை ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு ரியல் நேம் என்னன்னா முதல்ல கண்டுபிடிச்சிருப்போம், இதுக்கு ரியல் நேம் என்னன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். இப்ப இந்த கால்குலேஷன்ல நான் என் கரெக்ஷனை அவாய்ட் பண்ணிட்டேன். என் கரெக்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை, அதை நம்ம தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுதான் மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸ்ல இருக்கும். என் கரெக்ஷனை அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதான் எல்லா புக்லயும் இருக்கும். என் கரெக்ஷனை இன்க்ளூட் பண்ண மேக்ஸ் அவ்வளோக்கா கிடையாது, பட் நாம பார்த்துருப்போம், அது நம்மளுக்கு ஓகே. அதை மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சேஃபா இருக்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? செகண்ட் ரெசனன்ஸ்ல நம்மளுக்கு வந்த லென்த் வந்து L2, அதுல வந்து ஒரு குவார்டர் வேவும் ஒரு ஹாஃப் வேவும் இருந்தது. அப்ப 3λ/4. அப்ப L2 is equal to 3λ/4. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 4L2/3 வரும். ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா v/λ. சோ v/λவுக்கு பதில் 4L2/3. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சியோட உண்மையான பேர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் அப்படின்னு சொல்லலாம். விக்கு முன்னாடி 3ங்கிற நம்பர் இருக்கிறதுனால தேர்ட் ஹார்மோனிக். ரெசனன்ஸ் பண்றப்ப இது ரெண்டாவது டைம் நம்மளுக்கு கிடைச்சதுனால செகண்ட் ரெசனன்ஸ்னு இதை சொல்லலாம். ரெசனன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் படி இது முதல்ல கிடைச்சது ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ், இது ரெண்டாவதா கிடைச்சது செகண்ட் ரெசனன்ஸ். ரியல் நேம் படி இது ஃபண்டமெண்டல், இது ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். விக்கு முன்னாடி உள்ள நம்பர் படி இது தேர்ட் ஹார்மோனிக், இது ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக். அவ்வளவுதான்ப்பா. இதே மாதிரி அடுத்து ஒரு ரெசனன்ஸ் வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு 5v/4L3 வரும். 1 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, அப்ப அடுத்த நம்பர் 5, அதுக்கு அடுத்த நம்பர் 7 வரும். மோஸ்ட்லி அது நம்மளுக்கு தேவைப்படாது, ஸோ நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் இருந்தா போதும். 1, 3 தான் மோஸ்ட்லி வரும்.
ஸோ 5v/4l3, 7v/4l4 அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு மோஸ்ட்லி என்ன ஆகாதுன்னா எசென்சியலா இருக்காது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுதான் ரெசனன்ஸ் ஏர் காலம்ல மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸ்ல இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஒர்க். என் கரெக்ஷன் இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஒர்க் இருக்கிறது இல்ல. நான் உங்களுக்கு என் கரெக்ஷனோட நடத்தியிருக்கேன். ஏன்னா என் கரெக்ஷன் ப்ராப்ளம் கேட்கறாங்க, அதனால நான் அதோட சேர்த்து நடத்தியிருக்கேன். ஸோ இதோட எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சாச்சு. இதை பேஸ் பண்ணி இப்ப ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். டவுட் இருந்தா என்ன டவுட்டோ அதை கேளுங்க, இல்ல சேட் பண்ணுங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு போடுங்க. ஸோ நான் ப்ராப்ளம்ஸ்குள்ள போயிடுறேன். ப்ராப்ளம்ஸ் போலாமா? ஓகே, ப்ராப்ளம்ஸ்குள்ள போவோம். So இதுல first problem. If the end correction of an open pipe is 0.8 centimeter, then the inner radius of that pipe will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓப்பன் பைப்னா ரெண்டு சைடுமே ஓப்பனா இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா என் கரெக்ஷன் இந்த சைடு வரும், அதாவது பைப்போட மேல் பகுதியிலையும் வரும், கீழ் பகுதியிலையும் வரும். க்ளோஸ்டு பைப்ல ஒரு சைடு வாட்டர் ஃபுல்லா இருக்கும், இல்ல வேற ஏதாவது லிக்யூட் ஃபுல்லா இருக்கும். அதனால க்ளோஸ்டு பைப்னா என் கரெக்ஷன் வந்து இங்க மட்டும்தான் வரும், மேல மட்டும்தான் வரும். ஆனா ஓப்பன் பைப்னா டபுள் சைடுல வரும். அவங்க ஓப்பன் பைப்போட என் கரெக்ஷன் கொடுத்திருக்காங்க 0.8 சென்டிமீட்டர். அப்ப இவங்க சொல்லியிருக்கிற என் கரெக்ஷன் டபுள் சைடுக்கு. இதுல இருந்து ஒரு சைடுக்கு மட்டும் நீ யோசிச்சேன்னா 0.4 சென்டிமீட்டர். அதான் ஆன்சர். என் கரெக்ஷன் E is equal to 0.4 சென்டிமீட்டர்னு மாத்திடும் ஓப்பன் பைப்பா இருக்கிற பட்சத்துல. இதே அவங்க சொல்றப்பே க்ளோஸ்டு பைப் 0.8ன்னு சொன்னாங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஓப்பன் பைப்னா அப்படியே எடுத்துக்க முடியாது, இதுல ஹாஃப் தான் எடுத்துக்கிற மாதிரி வரும். ஏன்னா ஓப்பன் பைப்னா டபுள் சைட்ல என் கரெக்ஷன் இருக்கும், அதனால ரெண்டுமே அக்கௌண்டபிளா வச்சிருப்பாங்க. நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு ஒண்ணு போதும். ஸோ அதனால நீங்க இதை 0.4 மாத்தணும். அதை தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த என் கரெக்ஷனுக்கு ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலா கொடுத்தேன், 0.61 R. அப்ராக்சிமேட்டா 0.6 Rன்னு கூட போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 0.4 சென்டிமீட்டர். அவங்க ரேடியஸ் ஆஃப் பைப் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 0.4/0.6ன்னு வந்துடும், which is 2/3 சென்டிமீட்டர். அவ்வளவுதான்ப்பா. டவுட் இருந்தா கேட்கலாம். ஒரே ஒரு சின்ன, இது ஒரு டைம் ஜேஇல வந்த கொஸ்டின் தான். அவங்க ஓப்பன் பைப்னு சொல்லிட்டாங்க. ஓப்பன் பைப் எண்டு கரெக்ஷன் நம்மளுக்கு தெரியாதுன்னு எல்லாருக்கும் ஒரே பதட்டம். ஒரு சின்ன லாஜிக் தான். ஓப்பன் பைப்னா டபுள் சைடுல என் கரெக்ஷன் வரும், அதுல ஒரு சைடை தான் நீ மேத்தமெட்டிக்கல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணணும். அதனால அவங்க கொடுத்துருக்கிற நம்பரை நான் 2ஆல டிவைட் பண்ணிட்டேன். அப்ப 0.4ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச எம்பரிக்கல் ஃபார்முலா வச்சு ஈஸியா ஆன்சர் தரலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் போலாமாப்பா? ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப சாதாரணமான கேள்விதான். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் மூவ் பண்றேன். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பா. while measuring the speed of sound by performing a resonance column experiment, a student gets the first resonance condition at column length of 81 centimeter during winter. Repeating the same experiment during summer, he measures the column length to be x centimeter for the second resonance. Then கீழ இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரெசனன்ஸ் காலம் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்காங்க, தெளிவா சொல்லியிருக்காங்க. விண்டர்ல செய்யறாரு, ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் நடந்திருக்கு, அப்ப லென்த் 18 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸோட லென்த்தை நம்ம L1 எடுத்துக்கிறோம். திருப்பி அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை சம்மர்ல செய்யறாரு, பாருங்க சம்மர்ல செய்யறாரு, அப்ப செகண்ட் ரெசனன்ஸ் நடக்குது, அப்ப லென்த் வந்து x சென்டிமீட்டர். அந்த எக்ஸ கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க 4 ஆப்ஷன்ல எக்ஸ பத்தி தான் பேசியிருக்காங்க, அந்த எக்ஸ கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸும், செகண்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப செகண்ட் ரெசனன்ஸும் வருது. ஆரம்பிக்கிறப்பே ரெசனன்ஸ் காலம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டாங்க. ரெசனன்ஸ்ல நீ எத்தனை தடவை எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாலும் ஃப்ரீக்வன்சி சேம். ரெசனன்ஸ்னாவே ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்ல வர ஃப்ரீக்வன்சி, செகண்ட் ரெசனன்ஸ்ல வர ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும், இங்க இருக்கு பாருங்க.
V by 4L1. செகண்ட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்ன? 3V by 4L. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும். இதே தேர்ட் ரெசனன்ஸ்னா 5V by 4L3, அதுவும் ஈக்குவலா தான் இருக்கும். ரெசனன்ஸ்ல நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஃப்ரீக்வன்சி ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டா போதும். அந்த ஃப்ரீக்வன்சி தான் எல்லாருக்குமே அப்ளிகபிள். ஏன்னா எல்லாரோட ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலா இருக்கு, ஒத்து போகுதுங்கிறதா ரெசனன்ஸோட அல்டிமேட். அப்ப V by 4L1 3V by 4L2 ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுதான் இங்க. ஸோ V by 4L1 ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எழுதிட்டேன் V by 4L1. செகண்ட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி 3V by 4L2. இது ரெண்டும் ஈக்குவல், அதனால நடுவுல ஈக்குவல் போட்டேன். இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். நான் V1 V2 போட்டிருக்கேன். ஏன் V1 V2 போட்டிருக்கேன்னா, ஒரு டைம் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் விண்டர்ல பண்றாரு, இன்னொரு டைம் சம்மர்ல பண்றாரு. விண்டர்ல சம்மர்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற வேவோட ஸ்பீட் மாறும். இப்ப இந்த மாதிரியான பைப் தானே ரெசனன்ஸ் பைப்பு. இதுல சம் அமௌண்ட் ஆஃப் லிக்யூட்ஸ் ஃபில் ஆயிருக்கும். இங்க வேவ் வரும். எப்படி வரும்? இங்க ஒரு குவார்டர் வேவ் வரும், இங்க ஒரு குவார்டர் வேவ் வரும். இந்த வேவுக்கு கம்ப்ரஷனல் வேவ்னு பேர். கம்ப்ரஷனல் வேவோட ஸ்பீடை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, V is equal to square root of RT nu by molar mass. RT nu by molar mass. இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது யாருன்னா லாப்லாஸ். யாருக்கு இந்த ஃபார்முலாவை அவர் யூஸ் பண்ணாருன்னா சவுண்டுக்கு யூஸ் பண்ணாரு. சவுண்டும் கம்ப்ரஷனல் வேவ் தான். அப்ப இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஏர் காலம் பைப்லையும் நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கம்ப்ரஷனல் ஏர் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கம்ப்ரஷனல் ஏர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதோட ஸ்பீட் கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலால ஸ்பீடும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தெரியுது. விண்டர்லையும் சம்மர்லையும் டெம்பரேச்சர் மாறும். ஸோ அதனால உள்ள ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற வேவோட ஸ்பீடும் மாறும். அதனாலதான் நான் V1 V2 போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம்ப்பா. போன கிளாஸ்ல கூட ஆர்கன் பைப் படிச்சோம், ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் எல்லாம் படிச்சோம். அதெல்லாம் இங்க V போட்டா இங்கேயும் V போடுவோம், V கேன்சல் பண்ணிடுவோம். நீ போய் செக் பண்ணி பாரு. ஸோ எல்லா இடத்துலயும் V கேன்சல் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம VVன்னு எழுதாம V1 V2ன்னு எழுதிருப்போம். ஏன்னா அந்த வின்டர் சம்மருங்கிற வார்த்தை இந்த ப்ராப்ளத்துல தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஹைலைட் ஆகி மாதிரி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி வரல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா V1 V2ன்னு போடுறேன். ஸோ இது வந்து வின்டர்ல வர சவுண்ட் ஸ்பீடு, இது சம்மர்ல வர சவுண்ட் ஸ்பீடு. ஸோ இப்போ எனக்கு ஒரு லாஜிக் கிடைக்குது. என்ன லாஜிக் அப்படின்னா V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். அப்ப இந்த லாஜிக் படி பார்த்தா சம்மர்ல வேவோட ஸ்பீட் வந்து விண்டரை காட்டிலும் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப V2 கிரேட்டர் தன் V1 இருக்கும். ஸோ ப்ராபப்ளி நான் இப்படி கூட எழுதலாம், V2 by V1 கிரேட்டர் தன் 1 எழுதலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி தேவைப்படல. ரீசன் என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த சம்மர் விண்டர் லாஜிக்லாம் வரல. இதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கு. கொஸ்டின்ல அவங்க L1 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. L1 வந்து 18ன்னு சொல்லியிருக்காங்க. L2 Xன்னு சொல்லியிருக்காங்க. இந்த X கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். பாருங்க, L2 Xன்னு சொல்லியிருக்காங்க. 3 ரீடைன் பண்ணியிருக்கேன். இந்த V1 கீழே வந்துடும். அப்ப V2 by V1. L1 இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். They set L1 as 18, 3 ரீடைன். இப்பதான் நான் உங்களுக்கு க்ளூ சொன்னேன், V2 by V1 கிரேட்டர் தன் 1. அப்படின்னா 3 into 18 54, 54 கிரேட்டர் தன் 1, 54 into கிரேட்டர் தன் 1, அதை வந்து கிரேட்டர் தன் 54 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். அப்ப ரெசனன்ஸ் 2ல, அதாவது செகண்ட் ரெசனன்ஸ் நடக்கிறப்ப டியூபோட லென்த் X எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, அதாவது L2 எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 54ஓட ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். ஸோ இந்த இடத்துல V2 by 1 கிரேட்டர் தன் V2 by V1 கிரேட்டர் தன் 1 திங்க்னு போட்டிருக்கேன். உங்க கையில நோட்ஸ் இருக்கும், அந்த நோட்ஸ்ல இதை எழுதிக்கங்க. திங்க்குக்கு பதிலா இதான் எழுதிக்கிறோம் நீங்க. V of any compressional wave is equal to square root of RT nu by molar mass. இது அப்படியே எழுதிக்கங்க, RT nu by molar mass. From this V directly proportional to root of temperature. ஸோ இங்க V2ங்கிறது கம்ப்ரஷனல் வேவோட ஸ்பீட் அட் சம்மர். சம்மர்ல டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும் விண்டரை கம்பேர் பண்றப்ப. அப்ப V2 greater than V1. From this V2 by V1 will become as greater than 1. ஸோ இதை வந்து நான் எழுதியிருக்க மாட்டேன் நோட்ஸ்ல, நீங்க எழுதிக்கங்க. ஆக்சுவலா இதை நீங்க திங்க் பண்ணணும். நீங்க பண்ணணுங்கிறதுனால நான் பிளாங்கா விட்டுருப்பேன். சொல்லி கொடுக்குறப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தேன். இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் நீ எழுதிக்க, நீ மறந்துடுவ, எழுதிக்கும். ரெசனன்ஸ்னு சொல்லிட்டாங்கன்னா எத்தனை டைம் ஃப்ரீக்வன்சிஸ் கால்குலேட் பண்ணாலும் ஈக்குவலா இருக்கும்.
ஆனா ஸ்பீட் வேவ் லென்த் எல்லாம் மாறலாம், கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறலாம். அதான் இங்க நடந்திருக்கு. இந்த ஃபார்முலா லாப்லாஸ் கண்டுபிடிச்ச ஃபார்முலா, இது சவுண்டோடது. நான் சவுண்டோடதை இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணலாமான்னு கேட்டா பண்ணிக்கலாம். ஏன்னா சவுண்ட் ஒரு கம்ப்ரஷனல் வேவ். ஏர்ல ஃபோக் எடுத்து அடிச்சா ப்ரொடியூஸ் ஆகுறது கம்ப்ரஷனல் வேவ் தான். அப்போ ஃபார் எனி கம்ப்ரஷனல் வேவ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லாஜிக் படி இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். சில பேருக்கு மண்டே வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால வந்து ஸ்கூலுக்கு சீக்கிரம் போக வேண்டியதா இருக்கிறதுனால 7:30 வரையும் கிளாஸ் வச்சா அட்டன் பண்ண முடியாது. ஸோ நான் 7:10 வரையும் வச்சுக்கிறேன். மண்டே மார்னிங் கிளாஸ் வந்து இனிமேல் 7:00 6 to 7 7:10 வரையும் வச்சுக்கிறேன். ஸோ 7:10க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேபி நான் ஏதாவது ப்ராப்ளம் விட்டுருச்சு, லேட் ஆகுதுன்னா கூட யாருக்கு அர்ஜென்ட்டோ ஸ்கூலுக்கு போகணுமோ அவங்க என்ன பண்ணிருங்கன்னா கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போற மாதிரி ரெடி ஆயிரு. ஸோ மித்தவங்க அந்த ஒரு 5 மினிட்ஸோ 2 மினிட்ஸோ அட்டன் பண்ணிட்டு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கம்மிங் மண்டேவுக்கு இதான், அடுத்த மண்டேவுக்கு இதுதான். ஸோ அதுக்கடுத்து டோட்டலாகவே டைமிங் மாறிடும். ஏன்னா அதுக்கடுத்து நான் 12th ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 12th ஃபிசிக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, ஆஃப்லைன் மட்டும்தான். ஸோ அப்போ 11th ஃபிசிக்ஸோட பெண்டிங் மட்டும்தான் ஆன்லைன்ல நடக்கும். அது நான் 12th ஃபிசிக்ஸோட டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நான் ஆன்லைன்ல அட்டன் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் ஃபோன் பண்றேன். இது எழுதிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ ரெசனன்ஸ் ஏர் காலம்ங்கிற இந்த டைட்டில் இப்போ ஓவர். உங்கள்கிட்ட வேவ்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம்னு ஒரு நோட்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. வேவ்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம்னு ஒரு நோட்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேவ்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம்னு ஒரு நோட்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதுல ப்ராப்ளம் நம்பர் 40 எடுத்துக்கோங்கப்பா. வேவ்ஸ் அடிஷனல் ப்ராப்ளம்ல 40 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நோட்ஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமை டிக் பண்ணிருங்க. ஏன்னா முடிச்ச ப்ராப்ளம் டிக் பண்ணிருங்க, கன்ஃபியூஸ் ஆகும், இல்லைன்னா நம்ம திருப்பி திருப்பி பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் டிக் பண்ண முடியாதுல்ல, ஸோ நீங்க டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் திருப்பி இதை நடத்தினேன்னா எனக்கு ரிமைண்ட் பண்ணிடுங்க, எனக்கு ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் நீங்க டிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் எடுத்தாச்சா? சரி, இப்ப டிக் பண்ணிட்டு டிஸ்பிளேவை பாருங்க. A frequency generator with fixed frequency of 343 Hz is allowed to vibrate above above a 1 meter height tube. A pump is switched on to fill the water slowly in the tube. In order to get resonance, what must be the minimum height of water?
ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் இஸ் 343 மீட்டர் பர் செகண்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு டியூப் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டியூபோட மேல் பகுதியில ஒரு ஃப்ரீக்வன்சி வைப்ரேட்டர் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபோக் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 343 ஹெர்ட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்லோவா வாட்டரை ஃபில் பண்றாங்க ஒரு பைப் வச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி வாட்டர் ஃபில் ஆயிருக்கு. இந்த டியூபோட டோட்டல் ஹைட் வந்து 1 மீட்டர். ரெசனன்ஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி ரெசனன்ஸ் நடக்கணும் அப்படின்னா இந்த டியூபோட டோட்டல் ஹைட் வந்து 1 மீட்டர். ரெசனன்ஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி ரெசனன்ஸ் நடக்கணும் அப்படின்னா வாட்டர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெசனன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருந்ததுன்னா இங்க உள்ள லென்த் L1. ரெசனன்ஸ் செகண்ட் டைம் நடந்திருந்ததுன்னா இங்க உள்ள லென்த் L2. நான் பொதுவா இதை Lன்னு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்ல L1, செகண்ட் ரெசனன்ஸ்ல L2, தேர்ட் ரெசனன்ஸ்ல L3 அந்த மாதிரி வரும். நம்மளால இந்த L1, L2, L3 எல்லாம் கால்குலேட் பண்ண முடியும். அதை கால்குலேட் பண்ணி டியூபோட ஹைட்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டா வாட்டர் லெவல் தெரிஞ்சுக்கும். ஸோ பாருங்களா, வாட் இஸ் தி மினிமம் ஹைட் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்ட் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டர் வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி 343. ரெசனன்ஸை பொறுத்தவரை ஒரு ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சா போதும். அதுதான் எல்லா ஃப்ரீக்வன்சியும். எப்ப நீங்க எந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாலும் இந்த நம்பர் தான் வரும். ஏன்னா ரெசனன்ஸ்ல ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் ஈக்குவல். அதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ். கீழே பைப் வச்சு வாட்டர் ஃபில் பண்றாங்க. ரெசனன்ஸ் நடக்குது. அப்ப வாட்டரோட ஹைட் என்னவா இருக்கு? இதான் கொஸ்டின். சப்போஸ் இங்க ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் நடந்திருந்ததுன்னா குவார்டர் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப L1 is equal to lambda by 4 எழுதலாம். ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்ல குவார்டர் வேவ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அப்ப L1 is equal to lambda by 4 எழுதலாம். இதே செகண்ட் ரெசனன்ஸ் நடந்திருந்ததுன்னா அப்ப 3/4 வேவ், ஒரு குவார்டர் வேவும் ஒரு ஹாஃப் வேவ் வரும். அப்ப L2 வந்து 3 lambda by 4 எழுதலாம். இதே தேர்ட் ரெசனன்ஸ் நடந்திருந்ததுன்னா அப்ப இது வந்து என்ன ஆகும்னா 5 lambda by 4 வரும். நாம வந்து தியரி படிக்கிறப்ப தேர்ட் ரெசனன்ஸ் எல்லாம் டெரைவ் பண்ணல. பட் நம்மளுக்கு லாஜிக் தெரியும். 1, 3, 5 வரும். ஸோ அப்போ 5 lambda by 4 வரும். நீங்க இந்த லென்த் எல்லாம் கண்டுபிடிங்க. L1 கண்டுபிடிச்சாச்சுன்னா L1ஐயும் H-ஐயும் மைனஸ் பண்ணி வாட்டர் லெவல் H1 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். L2 கண்டுபிடிச்சாச்சுன்னா H2, L3 கண்டுபிடிச்சாச்சுன்னா H3 அப்படின்ட்டு நீங்க இந்த ஹைட் இந்த லென்த் தெரிஞ்சுன்னா இந்த ஹைட் ஆஃப் வாட்டர் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மினிமம் அதுல என்ன ஹைட் வருதோ அதை ஃபைனல் ஆன்சரா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். So to calculate L1, L2, L3, we need lambda. Lambda ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் கொடுத்துருக்காங்க. சாரி, ஃப்ரீக்வன்சியும் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எனி வேவ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னன்னா lambda into n. இதுல இருந்து lambda கண்டுபிடிச்சா v by n வரும். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா lambda கண்டுபிடிச்சா which is 1 மீட்டர். ஸோ 1 முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்னா L1 ஓட வேல்யூ என்னன்னா lambda by 4. அதை தான் இங்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்னா L1 வந்து lambda by 4. லாம்டாக்கு பதில் 1 போட்டா 1/4 வரும். 1/4ங்கிறது 0.25 மீட்டர். அப்ப இப்ப அடுத்த லாஜிக் போகணும். சோ ஏர் இருக்கிறது வந்து 0.25. டோட்டல் டியூப் ஹைட் வந்து 1 மீட்டர்னு क्वेश्चनல இருக்கு. பாருங்க, ஹைட் ஆஃப் டோட்டல் டியூப் வந்து 1 மீட்டர். அப்ப ஏர் 0.25னா வாட்டர் இருக்கிறது 0.75 இருக்கும். அதை தான் இப்ப நான் கால்குலேட் பண்ணிருக்கேன். ஹைட் ஆஃப் வாட்டர் கால்குலேட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ். இப்ப இதுவரை ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த ரெசனன்ஸ் பண்ணணும். இதுவரையும் டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா கொஞ்சம் சேட் பண்ணுங்க. இப்ப செகண்ட் ரெசனன்ஸ்ல லென்த் L2 வந்து என்னன்னா 3 lambda by 4. பாருங்க, செகண்ட் ரெசனன்ஸ்க்கு L2 வந்து 3 lambda by 4. lambda 1ன்னு நம்ம கால்குலேட் பண்ணா அதை இங்க ஃபீட் பண்ணா 0.75 மீட்டர்னு வருது. ஸோ இந்த லென்த் ஏர் இருக்கிற லென்த், எனக்கு வாட்டர் இருக்கிற ஹைட் வேணும். டோட்டல் டியூப் ஹைட்ல இருந்து ஏர் லென்த்தை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு வாட்டர் இருக்கிற ஹைட் கிடைச்சிடும், which is 0.25 மீட்டர். ஸோ இது செகண்ட் ரெசனன்ஸ்ல எனக்கு வந்திருக்கிற ஆன்சர். தேர்ட் ரெசனன்ஸ்ல எனக்கு L3 5 lambda by 4. லாம்டாவுக்கு பதில் 1 போட்டா L3ங்கிறது ஏர் இருக்கிற லென்த்தே 1.25 மீட்டர் தேவைப்படுது. ஆனா மொத்த டியூபே 1 மீட்டர் தான். அதனால தேர்ட் ரெசனன்ஸ் நாட் பாசிபிள். அப்ப இது 2 தான் பாசிபிள்.
கொஸ்டினோட ரெக்குவயர்மெண்ட் மினிமம் வாட்டர் ஹைட் எதுல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் வாட்டர் ஹைட் செகண்ட் ப்ளஸ் 0.25 மீட்டர். அப்ப இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அவ்வளவுதான். அதனால அதை டிக் பண்ணிருக்கேன். இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ கண்டிப்பா ரெசனன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்தாதான் இந்த கொஸ்டின் புரியும். நான் அதனாலதான் ரெசனன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துனே அடிஷனல் ப்ராப்ளத்துக்கு வந்து அது ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளம்ஸை டீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்ப நான் இதை ரிவிஷன்ல போய் டீச் பண்ணனா என்ன ஆகும்னா திருப்பி ரெசனன்ஸ் நடத்துற மாதிரி ஆயிடும். மித்த டாபிக்ஸ் எல்லாம் ரிவிஷன்ல ஈஸியா ரிவைஸ் பண்ணிக்கலாம், நிறைய டைம் ஆகாது. அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் ஒரு 40 ப்ராப்ளம் 50 ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். அதுல 65 ப்ராப்ளம் கிட்ட இருக்கும் அடிஷனல் ப்ராப்ளத்துல. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு 2 கிளாஸ் ஆகும். அது நம்ம கம்மிங் வீக்ல பண்ணுவோம். ஏன்னா மண்டேவோட போர்ஷன் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த சண்டே, அடுத்த ஃப்ரைடே மண்டே கிளாஸ் வரப்ப நம்ம வெறும் அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் தான் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் இப்போ ஒன் செகண்ட் பாருங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம்னால டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. திருப்பி நான் கனெக்ட் பண்றேன். உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே, இப்ப நம்ம student perform an experiment to detect the speed of sound in air in resonance column method. The length of air column that resonates in the fundamental mode. Fundamental mode na first resonance with a tuning fork is 0.2 meter. Fundamental da first mode, first resonance. அதுல வர length வந்து 0.2 meter னு சொல்லிருக்காங்க. If the length is varied such that the same tuning fork resonates with the first overtone. First overtone அதுக்கு பேர் second resonance at 0.7 meter. Calculate the end correction னு கேட்டிருக்கு. ஸோ அது உடனே கனெக்ட் ஆயிரும். ஸோ இதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெசனன்ஸ் ஏர் காலம் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாரு. அப்படி அவர் செய்யறப்ப ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்ல லென்த் 0.2 மீட்டர் ஆகும், செகண்ட் ரெசனன்ஸ்ல லென்த் 0.7 மீட்டராகவும் வருது. எண்ட் கரெக்ஷன் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு ஒன்லைன் ப்ராப்ளம் தான். ரொம்ப ஈஸியா என் கரெக்ஷன் கால்குலேட் பண்ணி, ஏன்னா லென்த் இருந்தா என் கரெக்ஷன் கால்குலேட் பண்ற ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். L2 - 3L1/2. இதுல L2 0.7 - 3 × L1 0.2/2 போட்ட ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஒன்லைன் ப்ராப்ளம்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், நம்மளுக்கு இது ஈஸி. நிறைய பேர் இந்த ஃபார்முலாவை படிச்சிருக்க மாட்டாங்க, அப்ப அவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கும். இதே ப்ராப்ளத்துல டியூபோட ரேடியஸ் கேட்டாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். E = 0.6R. இதே ப்ராப்ளத்துல கேட்டாங்கன்னா, இதுல கேட்கல, இது சிம்பிளா தான் இருக்கு. மேபி 0.6R இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். 0.6R இது ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க இங்க கால்குலேட் பண்ண E இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு R எடுத்துடலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த எம்பரிக்கல் ஃபார்முலா தான் தெரியும், இது தெரியாது. நம்மளுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். இதுல ஃபண்டமெண்டல்னா ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்,
ஃபர்ஸ்ட் ஓவர் டோன்னா செகண்ட் ரெசனன்ஸ். வேணும்னா நீங்க மெயின் நோட்ஸை செக் பண்ணி பாருங்க. நம்ம ஆல்டர்னேட் நேம்ஸ்லாம் எழுதியிருப்போம். ஸோ இந்த நேமிங்ஸ்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நேமிங்ஸ்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண கூட பார்ப்பாங்க. இதுல கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் கிளியரா எல்லா நேமும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால கிளியரா புரியும். இதுல போன கிளாஸ் ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் அட்டன் பண்ணவங்களுக்கு நேமிங்ல கன்ஃபியூஷனே வராது. ஏன்னா இந்த மாதிரி நேமிங்ஸ்லாம் நம்ம அங்கேயே யூஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டினை டிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின். சோ அடுத்த கொஸ்டினும் ரெசனன்ஸ் தான், 42. இந்த கொஸ்டினையும் டிக் பண்ணிருங்க. கன்சிடர் a tuning fork which is used to produce resonance in an air column. A resonance air column is a glass tube whose length can be adjusted by variable piston. At room temperature, the two successive resonance observed are at 20 cm and 85 cm of the column length. Two successive resonance na first resonance second resonance na artham. First resonance la length வந்து 20 cm, second resonance la length வந்து 85 cm. ரெசனன்ஸ் பண்ணிருக்கோம். டியூபோட லென்த் பிஸ்டன் வச்சு வேரி பண்ணலாம். நம்ம எப்படி லிக்யூடுங்கிற ரிசர்வாயர் யூஸ் பண்ணி வேரி பண்ணோமோ இவங்க பிஸ்டன் வச்சு வேரி பண்ணலாம். ஸ்டூடெண்ட் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் செய்யறாரு அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட பேசிக் இன்ஃபர்மேஷனை தான் கொஸ்டினோட முதல் 4 லைன்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டாங்க. ரூம் டெம்பரேச்சர்ங்கிறது 30 டிகிரி செல்சியஸ். அப்ப அது மாறாது, 27 டிகிரி செல்சியஸ்னு கூட சொல்லிக்கலாம். அது 300 கெல்வின். ரூம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்ப டெம்பரேச்சர் இங்க பிளே ஆகல. நாம ஒரு ப்ராப்ளத்துல பார்த்தோம், வின்டர் சம்மர், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இங்க எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸோட லென்த் 20 சென்டிமீட்டர், செகண்ட் ரெசனன்ஸோட லென்த் 85 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. If the frequency of the length is frequency of the length is 256 hertz, compute the velocity of sound in air at room temperature னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, லென்த் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நாம ரெசனன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தியரி படிக்கிறப்ப வெலாசிட்டி கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலாவை அப்டேட் பண்ணி வச்சிருந்தோம், 2n × L2 - L1. அப்படியே தியரி நோட்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க, இது தெரியும். 2 ரீடைன், ஃப்ரீக்வன்சி 256 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர், செகண்ட் லென்த் வந்து 85. அதை இங்க ஃபில் பண்ணிட்டேன், சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திருக்கேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரெசனன்ஸ் ஏர் காலம்ல நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் ஸ்டாண்டிங் வேவ். ஸ்டாண்டிங் வேவ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வெளியே சவுண்ட் வரும். அதனால அவங்க சவுண்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. எதெல்லாம் கம்ப்ரஷனல் வேவோ அங்கெல்லாம் சவுண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கம்ப்ரஷனல் வேவ்னு சொல்லாம சவுண்டுன்னு சொல்லி இருப்பாங்க. அதை பார்த்து பயப்பட வேணாம், என்னடா சவுண்டுங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேணாம். ஸ்டாண்டிங் வேவ் வந்துச்சுன்னா இங்க சவுண்ட் வரும். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான், நம்மளுக்கு சிம்பிள். ஏன்னா நம்ம என் கரெக்ஷனை வச்சு சம்திங் டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி மட்டும் பார்க்காம கொஞ்சம் அப்டேட்டட் ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகுது. ஏதாவது டவுட் இருக்காப்பா? கிளியரா பாருங்க, அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. (10⁻²) வந்து சென்டிமீட்டரா மீட்டரா மாத்துறதுக்கு போட்டிருக்கேன். முட்டையா 10⁻² வந்து சென்டிமீட்டரா மீட்டரா மாத்துறதுக்காண்டி போட்டிருக்கேன். நம்மளால இப்ப அடுத்த ஒரு டைட்டில் படிக்க முடியாதுப்பா. இன்னொரு டைட்டில் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால அதை நம்ம மண்டே கிளாஸ்ல பார்த்துக்கலாம். அதான் ஃபைனல் டைட்டில், இந்த லெசன்ல ஃபைனல் டைட்டில் அதான். ஸோ எனக்கு நீங்க வந்து மண்டே கிளாஸ் நான் முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் மண்டே கிளாஸ் வீடியோஸ் அந்த வீக்ல போட்டுருவேன். நீங்க எல்லா வீடியோஸையும் பாத்துருங்க. ஏன்னா அடிஷனல் ப்ராப்ளம் நடக்கிறப்ப நான் உங்கள்கிட்ட தான் கொஸ்டின் கேட்பேன். அடிஷனல் ப்ராப்ளம் டீச் பண்றப்ப உங்கள்கிட்ட தான் கொஸ்டின் கேட்பேன். அடிஷனல் ப்ராப்ளம் சஃபல்டா வரும். அதுல பர்டிகுலரா நம்ம ரெசனன்ஸ் கான்செப்ட்ல இருந்து மட்டும் என்ன ஆயிரலாம், எஸ்கேப் ஆயிரலாம். அதோட ப்ராப்ளம்ஸ் முடிச்சாச்சு. ஸோ அதனால அடிஷனல்ல ரெசனன்ஸ் மட்டும் வராது. நான் ரெசனன்ஸ் வந்துச்சுன்னா நான் இன்னொரு தடவை ஃபுல்லா நடத்துற மாதிரி வரும் எப்போ வந்தாலும். ஸோ அதனால நான் இப்பயே என்ன பண்ணிட்டேன்னா அடிஷனல் ப்ராப்ளத்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டேன். ஸோ அது முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்தரா நம்ம எல்லா டைட்டில்ஸ்லயும் ப்ராப்ளம் ரேண்டமா சஃபல்டா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், ஃபுல்லாவே ஒரு தடவை படிச்சிடணும். ஸோ மண்டே ஒரு 1 ஹவர்ல நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அந்த இந்த டைட்டில் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் டைட்டில் முடிச்சிருவேன்.
ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது காமனா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இந்த சாப்டர்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல இந்த சண்டே எந்த டெஸ்ட்டும் கிடையாது, ஏன்னா எல்லாருக்குமே இப்பதான் இந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால யாருக்கும் டெஸ்ட் கிடையாது. ஸோ அடுத்த வாரம் வச்சுக்கலாம். இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டா பிரிஞ்சு இருக்கிறதுனால என்னால வந்து எந்த பிளானும் உருப்படியா பண்ண முடியல. ஏன்னா ஒரு பேட்ச்லயும் ஒரு மாதிரி போர்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கு. அதனால டெஸ்ட் எதுவும் பிளான் பண்ண முடியல. ஆக்சுவலா இந்த சண்டே வச்சிருக்கணும். ஸோ பிளானே பண்ண முடியல, ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி போர்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால இன்னும் ஒரு வீக் வந்து ஷிஃப்ட் ஆகும். கண்டிப்பா அடுத்த சண்டே இருக்கும். ஏன்னா அடுத்த ஃப்ரைடேவே நான் உங்களுக்கு அடிஷனல் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்ப கான்செப்டும் முடிஞ்சிடும், அடிஷனல் ப்ராப்ளத்திலேயே வந்தாச்சு. ஸோ அப்ப நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ அடுத்த சண்டே கண்டிப்பா இருக்கும். நான் ஆன்லைன்ல யார் யார் ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்றதா சொல்லியிருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் நானே ஃபோன் பண்ணேன். இந்த வீக்ல உங்களுக்கு பண்ணுவேன். ஸோ இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் பண்ணி நெக்ஸ்ட் பிளான் சொல்லிடுறேன். ஏன்னா பாதி பேர் வர்றீங்க ஆன்லைனுக்கு, பாதி பேர் வர மாட்டேங்கிறீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால நான் கால் பண்ணி பேசுறேன். இப்போ ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இஃப் நாட்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். இஃப் நாட்னா லாக் அவுட் ஆயிக்கலாம். ராஜா சார், ராஜா சார், ராஜா சார்,